Hi everyone. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா translation வீடியோல நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம். அதுல ரெண்டு பார்ட் முடிச்சாச்சு. இது மூணாவது பார்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போறோம். As usual இந்த paragraph-ஐ ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கான கீவேர்ட்ஸ் கீழ இருக்கு. இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண போறோம். And then இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா as usual நம்ம லாஸ்ட் 2 பார்ட்ல பார்த்த மாதிரி verb second formல தான் ஆக்ஷன் எல்லாமே நம்ம எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து லாஸ்ட் கமெண்ட் ரீட் பண்ணேன். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சில பேர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து அந்த கேரக்டரை வந்து உங்களோட நேமை வச்சு ஐன்னு சொல்லி யூஸ் பண்ணி சில வந்து ஒரு நேம் மிர்னாலினி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கூட யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டோரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள நான் ஃபஸ்ட் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் அண்ட் வெரி குட். அதே சமயம் ஒருத்தர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் என்னோடய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் இல்லை நிறைய பேரை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்டட் மை வாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியோட எண்டில் ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் இப்போது. அண்ட் இதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் இதில் எந்த இடத்துலலாம் வந்து ஹீன்னு வருதோ அந்த இடத்துலலாம் ஐன்னு சொல்லி மாற்றுங்க. இல்லைன்னா வேறு சப்ஜெக்ட் இல்லை ஒரு பேரோ இல்லை ஹீ ஷீ இதாக ஒன்று மாற்றி சப்ஜெக்டை மாற்றி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டோரியை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட் இந்த வீடியோ தான் இப்போ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்ட் 1லேருந்து கவனிச்சிட்டே வாங்க. ஆனால் இந்த பேராகிராஃபை இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். சரியா? இப்போது அந்த விற்பனையாளரிடம் சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் விற்பனையாளரிடம் சொன்னான் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவன் அப்படின்றதுக்கு ஹீன்னு எழுதியாச்சு. விற்பனையாளரிடம் சொன்னான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். கீவேர்ட்ஸ் என்னென்னா ஆஸ் யூஷுவல் இந்த சென்டென்ஸில் எங்கெல்லாம் ஆக்ஷன் வேர்டு வருதோ அந்த இடத்துல நம்ம verb செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். போதுமான அளவு அப்படின்னு வர இடத்துல நம்ம enough அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணனா பாயிண்ட் செய்து அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த இடத்துல பாயிண்டட் அட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் விற்பனையாளரிடம் சொன்னான் அப்படின்னு இருக்கு. அவன் அப்படின்றதுக்கு ஹீன்னு எழுதியாச்சு. அவன் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்றது வந்து என்னென்னா ஆக்ஷன் வந்து verb செகண்ட் ஃபார்மில் எழுதணும். அப்போது அந்த இடத்துல டெல்லோடைய செகண்ட் ஃபார்ம் என்ன? டோல்டு. அப்போது he told the salesman. அவன் சேல்ஸ்மேனிடம் சொன்னான். என்னென்னு சொன்னான் அப்படின்னா என்னிடம் போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே, ஸோ இப்போ என்னிடம் இல்லை அப்படின்ற போது டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே, போதுமான அளவு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? enough அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போது இந்த இடத்துல enough. I don't have enough money. இல்லை அப்படின்னா don't have யூஸ் பண்ணணும். என்னிடம் இல்லை அப்படின்றதுனால நம்ம don't have யூஸ் பண்ணியிருக்கோம். இதே அவனிடம் இல்லை அப்படின்னா he doesn't have வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இப்போ என்னிடம் இல்லை அப்படின்னா I don't have enough money. அடுத்தது அவன் மற்றொரு ஐஸ்கிரீம் பாயிண்ட் செய்து அவன் கேட்டான். ஸோ இதில் பாருங்கள், அவன் மற்றொரு ஐஸ்கிரீமை பாயிண்ட் பண்ணான். அப்போது அவன் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹீ யூஸ் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறான்? இன்னொரு ஐஸ்கிரீமை வந்து காட்டுறான், கை காமிச்சு கேட்குறான். சரியா? ஸோ இன்னொரு ஐஸ்கிரீமை கை காட்டுறான் அப்படின்ற பொழுது அதில் செயல் என்ன? பாயிண்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ அப்போ அதை இங்கிலீஷில் என்ன எப்படி சொல்லணும்? பாயிண்டட் அட். நான் சொன்னேன் இல்லையா பாயிண்ட் செய்த அப்படின்னா பாயிண்டட் அட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? பாயிண்டட் at. So he pointed at மற்றொரு ஐஸ்கிரீமை அப்படின்னு சொல்லும்பொழுது another ice cream. He pointed at another ice cream. அதுக்கடுத்தது அவன் என்ன பண்ணுறான்? பாயிண்ட் பண்ணி அவன் கேட்குறான். அவன் இந்த இடத்துல வந்து உடனுக்குடனே அந்த அடுத்தடுத்த சென்டென்ஸ் வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம். He pointed at another ice cream and அவன் கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்ற இடத்துல நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? ஆஸ்க். அப்போ ஆஸ்குடைய செகண்ட் ஃபார்ம் ஆஸ்க்டு. அண்ட் ஹி ஆஸ்க்டு. அவன் என்ன கேட்டான்? இந்த ஐஸ்கிரீமோட விலை என்ன? இன்னொரு ஐஸ்கிரீம் காமிச்சு இந்த ஐஸ்கிரீமோட விலை என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ஸோ அப்போ அந்த இடத்துல வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐஸ்கிரீம்? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். ஸோ இந்த ஐஸ்கிரீமோட விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது வாட் இஸ் த காஸ்ட், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இனிமேல் ஷாப்புக்கு போனீங்கன்னா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு அதனோட எந்த பொருளோ அதை வந்து மென்ஷன் பண்ணி கேளுங்க. ஓகே, டன். அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த வாக்கியத்துக்கு அடுத்தது பாருங்கள். பிறகு அந்த விற்பனையாளர் சொன்னார். தென் பிறகு அப்படின்ற இடத்துல தென் யூஸ் பண்ணிட்டோம். தென் அந்த விற்பனையாளர் சொன்னார். என்ன? த சேல்ஸ்மேன் சொன்னார் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டோல்டு. ஸோ தென் த சேல்ஸ்மேன் டோல்டு என்னன்னு சொன்னார்? 8 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இந்த தென் த சேல்ஸ்மேன் டோல்டு 8 rupees. ஓகே,
அடுத்தது பாருங்கள், மீண்டும் அப்படின்ற பொழுது அகெயின் மீண்டும் அவன் மற்றொரு சிறிய ஐஸ்கிரீமே பாயிண்ட் செய்து மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு சின்ன ஐஸ்கிரீமை வந்து கை காமிச்சு என்ன பண்ணுறான், மீண்டும் அவன் விலையை கேட்டான். ஸோ அப்போ என்ன சொல்கிறான், என்ன எழுதணும், அகெயின் அவன் என்ன பண்ணான், பாயிண்ட் பண்ணான். அப்போது பாயிண்டட், அகெயின் he pointed at இன்னொரு சின்ன ஐஸ்கிரீம். அப்போது another small ice cream. again he pointed at another small ice cream. அப்புறம் என்ன பண்ணுறான், அவன் மீண்டும் அவன் விலையை கேட்டான். and again மீண்டும் he asked the price. மீண்டும் அவன் விலையை கேட்டான் அப்படின்னா he asked the price. அடுத்தது அவர் பதிலளித்தார். he பதிலளித்தார் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரிப்ளைடு. செகண்ட் ஃபார்ம் என்ன, ரிப்ளைடு. he replied என்னன்னு சொன்னார், 6 ரூபாய் அப்படின்னு சொல்லி பதிலளித்தார். அப்போது he replied. சரி, ஓகே. ஸோ இப்போ இது ஆனால் இந்த முறை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை வந்து பார்ட் 4ல் வந்து பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்ப்போமா. அவன் விற்பனையாளரிடம் சொன்னான், he told the salesman, என்னிடம் போதுமான அளவு பணம் இல்லை. I don't have enough money. அவன் மற்றொரு ஐஸ்கிரீம் பாயிண்ட் செய்து அவன் கேட்டான், இந்த ஐஸ்கிரீமுடைய விலை என்ன. He pointed at another ice cream and he asked, what is the price of this ice cream? பிறகு அந்த விற்பனையாளர் சொன்னார், 8 ரூபாய். Then the salesman told 8 rupees. மீண்டும் அவன் மற்றொரு சிறிய ஐஸ்கிரீமை பாயிண்ட் செய்து மீண்டும் அவன் விலையை கேட்டான். Again he pointed at another small ice cream and again he asked the price. அவர் பதிலளித்தார், 6 ரூபாய். He replied 6 rupees. ஆனால் இந்த முறை பட் திஸ் டைம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரியை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரியை ஏற்ற இறக்கத்தோடு உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் கேட்க இன்னும் நல்லாயிருக்கும். சரியா, டன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஸ்டோரியை வந்து உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, டன். ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐ ரெக்கார்டட் மை வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அதே சமயம் சப்ஜெக்டை மாற்றி உங்கள் ஸ்டோரியை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.